கூடுதலாக அந்த தீர்ப்பில் வாசிக்கும் பொழுது கரூர் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையின் அதிகார வரம்பிற்குள் வரும்போது சென்னையில் உள்ள முதன்மை அமர்வு எப்படி உத்தரவுகளை பிறப்பிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்டிருக்காங்க. ஏன்னா அந்த கரூருங்கிறது மதுரை அந்த ஜோனில் வரக்கூடியது தானே, இது எப்படி சென்னை உயர்நீதிமன்றம் விசாரணை பண்ண முடியுன்ற மாதிரி கேட்டதோட, அதே இடத்துல வந்து பாதை மிக குறுகலானதுன்னு சொல்லி மற்றொரு கட்சியான அதிமுகவுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் தாவேக்காவுக்கு பேரணி நடத்த அனுமதி வழங்கியது ஏன் அப்படிங்கிற கேள்வியும் உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கு. அதே போல் 30-40 உடல்களின் 30 to 41 பேருடைய அந்த அட்டாப்சி வந்து நள்ளிரவில் எப்படி செய்யப்பட்டது, அதிகாலை 4 மணிக்கெலாம் உடல் ஏன் தகனம் செய்யப்பட்டுச்சு அப்படிங்கிற பல கேள்விகளையும் கேட்டிருக்கிறாங்க. அதோடு சேர்த்து உயர்நீதிமன்றம் கேட்ட சில சுருக்கமான கேள்விகளுடைய லிஸ்ட்டு மட்டும் நான் சொல்லிடுறேன். இதில் உயர்நீதிமன்றம் ஏற்கனவே சொன்னது போல் மதுரை கிளையினோட வரம்புக்குள்ள வரக்கூடிய வழக்கை எப்படி சென்னை உயர்நீதிமன்றம் விசாரிக்கலான்ற ஒரு கேள்வி. தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு சிறப்பு விசாரணை குழு அமைத்த நிலையில் ஒரு எஸ்ஐடி அவர் போட்ட நிலையில் எவ்வாறு சென்னை உயர்நீதிமன்றம் தன்னிச்சையாக இப்படி ஒரு உத்தரவை பிறப்பிக்க முடியுங்கிற ஒரு கேள்வியும் கேட்டிருக்கிறாங்க. இந்த விவகாரத்தை எவ்வாறு ரிட் கிரிமினல் வழக்காக பதிவு செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்டிருக்கிறாங்க. தேர்தல் பிரச்சார நடைமுறைகளை வகுப்பதற்காக தொடரப்பட்ட வழக்கில் தனி நீதிபதி எவ்வாறு இப்படி ஒரு உத்தரவை பிறப்பித்தார் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கு. வழக்கில் தாவேக்க கட்சி இணைக்கப்படாமல் இருந்தும் பல்வேறு கருத்துக்களை தனது தீர்ப்பில் தனி நீதிபதி செந்தில்குமார் கூறியுள்ளார். தனது தீர்ப்பில் தனி நீதிபதி எவ்வாறு அந்த முடிவுக்கு வந்தார் என்பதற்கான விளக்கம் எங்குமே இல்லைங்கிற மாதிரி சென்னை உயர்நீதிமன்றத்தையும் மதுரை கிளையும் பல கேள்வி, அதாவது தமிழ்நாட்டை நோக்கி பல கேள்விகள் கேட்கப்பட்டு இருக்கிறது, அரசை நோக்கியும் பல கேள்விகளை வச்சிருக்கிறாங்க நீதிபதி.